எல்லாருமே அவங்கவுங்க செய்கிற தப்புக்கு ஒரு காரணம் வச்சுன்னு இருப்பாங்க. ஓகே, அதுக்கு ஒரு விளக்கங்கள் வச்சுன்னு இருப்பாங்க. ஓகே, இது மாதிரி தான் ஒருத்தருக்கு நான் பலன் சொல்லும்போது, நீ சொல்கிறத பார்த்தா இந்த உலகத்தில் யாருமே தான் இருக்க முடியாது, எல்லாரும் யாருமே தப்பு பண்ணாமல் யார் இருக்காங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டே இருந்தார். அவர் சொன்னது உண்மை தான். ஆமாம், கலிகாலத்தோட விளைவு இது தான். இங்கே ஒருத்தர் ஏமாற்ற தான் பார்ப்பாங்க, ஒருத்தர் குடியை கெடுக்க தான் பார்ப்பாங்க. அவங்களுடைய சுயலாபம் அதிகமாக தான் இருக்கும். அவங்க ஏன் ஒரு கோயிலுக்கு போய் ஒரு 4 பேருக்கு அன்னதானம் போட்டாலும் அதுலேயும் ஒரு சுயலாபம் இருக்க தான் இருக்கும். ஓகேங்களா? இது எதுவும் மாற்றத்துக்கு இல்லை. ஆனால் இதுலேயுமே அவங்கவுங்க நீங்கள் பண்ணுறது தப்பு, இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுடைய பாவ புண்ணிய கணக்குப்படி அவங்களுக்கு ஒவ்வொரு ஆட்கள் வருவாங்க. அந்த ஆட்களை இவங்க தூக்கி போட்டு மேய்ச்சிட்டு நான் இந்த பாவம் தாண்டா பண்ணுவேன்னுவாங்க. இவ்வளோதான் விஷயம். ஓகே, இப்போ லஞ்சம் வாங்காதீங்கப்பா, குடியை கெடுக்காதப்பா, வேணாப்பா அப்படின்னு அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் சொல்ல தான் சொல்லுவான். அவனை தூக்கி போட்டு மிதிப்பாங்க. என்ன சொல்லலாம், அவன் கூட இருக்கிற